எல்லோருக்கும் வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு அப்படிங்கிற கதையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா வேலை நாட்டுக்கும் கதிர் நாட்டுக்கும் போர் நடக்குது. அந்த நாட்டோட போரில் கதிர் நாட்டினுடைய மன்னன் கதிரை வேலன் இறக்குறாரு. அவரை பின்னாடி இருந்து ஈட்டி எறிஞ்சு நரிக்கண்ணன் அப்படிங்கிறவர் கொள்றாரு. நரிக்கண்ணன் யாரும் இல்லை, கதிர் நாட்டினுடைய அரசனான கதிர்வேலனுடைய மனைவியான கண்ணுக்கினியாலோட கூட பிறந்த சகோதரன். இவங்களை கொண்டுட்டு நரிக்கண்ணன் வேகமா போயிட்டு என்ன பண்றாங்க, அரண்மனையில மக்கள் அரசரை பார்க்குற அந்த ஒரு இடத்துல போயிட்டு விழுந்து பிறண்டு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அரசி கண்ணுக்கினியாள் வேலநாட்டு அரசனை பார்த்துட்டு அவர்கிட்ட எப்படி தன்னோட கணவன் இறந்தாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்படியே அவங்க உள்ள போறாங்க, அரண்மனைக்கு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கண்ணுக்கினியால் உள்ள போறப்போ அவங்களோட இப்படி ஏத்தி பிடிச்சிருந்த வாள் கீழே இப்படி தொங்குது. அதே மாதிரி அவங்களோட வலிமையான கையும் தளர்ந்து போயிடுச்சு. அது போக அவங்களோட வலிமையான இடையும் ரொம்ப தளர்ந்து போயிட்டு அப்படியே சோகமே உருவா அவங்க போயிட்டு இருக்காங்க. என்னோட நாட்டையும் இழந்துட்டேன், என்னோட கண்ணுக்கு மணியான என்னோட கணவனையும் இழந்துட்டேன், இப்படி ஒரே நாள் என்னுடைய நலம் எல்லாத்தையுமே இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நெஞ்சு விம்மி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்க என்ன அப்படின்னா அரண்மனைக்குள்ள போகும்போது அவங்க அண்ணன் அழுது புரண்டுட்டு இருக்க அந்த இடத்துல அவங்களை போய் பாக்குறாங்க. கண்ணுக்கினியால பார்த்த உடனே நரிக்கண்ணன் சொல்றாங்க, ஐயோ தங்கையே, இந்த மாதிரி அவனோட நிலவை ஆயிடுச்சு, உன்னோட நாட்டை நீ இழந்துட்ட, உன்னோட கணவனையும் நீ இழந்துட்ட, இப்படி இழந்துட்டு நீ இப்படி ஒரு தூண்டில்ல சிக்கின ஒரு சின்ன மீன் போல நீ துடிச்சு பாக்குற ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேலநாட்டு மன்னன் கதிர் நாட்டை நான் நடந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து சொல்லும் போது டக்குன்னு என்ன படைத்தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டு அங்கிருந்த ஒரு அமைச்சனை படைத்தலைவனை ஆக்கிட்டு வேக வேகமா உங்களோட நாட்டை படையெடுக்க வந்தாரு. ஆனா இது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை சொல்றதுக்காக உடனே நான் வேகமா வந்தேன் உங்களோட நாட்டுக்கு. ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்தது. என்னோட மைத்துனன் கதிரை வேலன் இறந்துட்டாரு, நீ உன்னோட நாட்டையும் இழந்துட்டார், இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. மைத்துனன் இறந்துட்டாரு, அவர் உயிர் வராது, மாண்டவர் மீண்டார் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா உன்ன மாதிரி எனக்கு கண்ணுக்கினியான என்னோட தங்கச்சி நான் அந்த மாதிரி நிலைமையில பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அழறாரு. இது போக இல்லாம நான் படைத்தலைவனா இருந்தும் வேலைநாட்டு படையை நான் இங்க உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் சொல்லுவாங்களே, என்னோட உயிர் ஒரு நாள் போக போறது உண்மைதான், யாராலையும் மரணத்தை தடுக்க முடியாது. ஆனா யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி நரிக்கண்ணன் இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்ல என்னால தாங்க முடியாது. முயல் போன்றவன் நரிக்கண்ணன் அப்படின்னு மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை விட கொடுமையான ஒரு டார்ச்சர் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்னு அழறாரு. பாடல் இப்படி போறது. வால் தொங்க வால் பெற்ற வழக்கை தொங்க வல்லிடை துவல மேல் நல்ல தோள்கள் ஆட எடுத்தூன்றும் அடி இடற கண்ணில் அழகிழந்து குழல் சரிந்து வீழ மங்கை நாடிழந்தேன் நலம் இழந்தேன் கண்ணில் வைத்த நாளும் என்னை காத்து வந்த துணை இழந்து வாடுகின்றேன் என கதறி நெஞ்சம் சோர வந்தாள் அண்ணன் பொருளும் கூடந்தண்ணில். மைத்துனனை நான் இழந்தேன் தங்கையே, என் மன்னன் என்னை தள்ளிவிட்டான், அது போகட்டும், செத்தானை இனி காண முடிவதுண்டோ, திருநாட்டை நீ இழந்து துணை இழந்து கைத்தூண்டீர் சிறுமீனாய் கலங்குகின்ற காட்சியினை நான் காண நேர்ந்ததேயோ. வைத்திருந்தான் படைத்தலைவனாக என்னை, மைத்துனனை எழுந்துரைத்தால் பொறுப்பேனா நான், கதிர் நாட்டை பிடிப்பதென வேளன் சொன்னான், கடிந்துரைத்தேன், மறுநொடியில் அமைச்சனுக்கு புது தலைமை தந்த பின் படையெழுப்பை பொன்னான கதிர் நாட்டின் மேல் விடுத்தான். எதிர்பாரா படையெடுப்பை அறியீரன்றோ, இதை கூற இங்கு வந்தேன், வருவதற்குள் சிதைத்தானே கதிர் நாட்டான் உரிமை தன்னை தீர்த்தானே மைத்துனனே, அன்பு வேந்தே, உயிர் போன்றாய் உடன்பிறப்பே என்றன் ஆவி உடலை விட்டு போவதுமே, வையகத்தில் துயர்தாங்க அட்டியில்லை என இகழ்ந்து சொல்லுமோர் சொல்லையும் நான் பொறுப்பதுண்டோ, முயல் போன்றான் நரிக்கண்ணன் என்றாளுன்னன் முத்தான தங்கையவள் வாழ்க்கைப்பட்ட பயவேந்தன் கதிர் நாட்டான் நரிக்கண்ணனருக்கு மைத்துனன் என்றுரைத்த பெருமை போயிற்றே. அதாவது ரொம்ப பெருமை மிகுந்த கதிர் நாட்டினுடைய மன்னனான கதிர்வேலன் என்னுடைய மைத்துனன் அப்படின்னு எனக்கு இருந்த அந்த பெருமை இப்படி ஒரே நாள்ல போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் புலம்பி தள்ளுறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.